வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தய சாம்பார் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து 2 கரண்டி துவரம் பருப்பு, 1 கரண்டி வந்து வெந்தயம் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பருப்பையும் வெந்தயத்தையும் வேக வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் வந்து பூசணிக்காயை நம்ம வேக வச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் வேக வைக்கிறதுலாம் பார்த்துடலாம் நம்ம. இந்த கரண்டியில் 2 கரண்டி துவரம் பருப்பு, 1 கரண்டி வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து முதல்ல வேக வச்சுக்கலாம் நாம. இதுக்கு வந்து பெருங்காயம் கொஞ்சம், அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம், மஞ்சப்பொடி, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பருப்பு வேகிறதுக்குள்ள இந்த பக்கம் வந்து பூசணிக்காயும் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து வேக வச்சுக்கலாம் நம்ம. வேகட்டோங்க. பருப்பு வந்து வெந்திருத்து கொஞ்சம் ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள வந்து வறுத்துக்க வேண்டியதெல்லாம் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். இதுலேயே வந்து ஒரே ஒரு டிராப் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பருப்பு வேகும் போது வந்து பெருங்காயம் சேர்த்துருக்கோம். அதனால இப்போ வறுக்கும் போது பெருங்காயம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி கடலைப்பருப்பு தனியாலாம் வறுக்கும் போது ஒரு பிஞ்ச் வெந்தயம் சேர்ப்போம். ஸோ வெந்தயமும் நம்ம வந்து வேக வச்சிருக்கிறதுனால வெந்தயமும் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, வரமிளகா காரத்துக்கு ஒரு 5 வரமிளகா சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் மிளகு. ஸோ இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து வெந்தய சாம்பார் தான் பண்ண போகிறோம். வெந்தயம் வந்து நல்ல உடம்புக்கு குளுமை. ஸோ அதனால வந்து சாம்பாரில் வந்து ஒரு கரண்டி வெந்தயம் போட்டிங்கன்னா கசக்குமா அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க. கசக்கவே கசக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக, ரொம்ப வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நான் வந்து வறுத்து அரைச்சி சேர்க்குறேன். வறுத்து அரைச்சி நம்ம வந்து சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து சாம்பார் பொடி இருந்தது அப்படின்னா வெறும் சாம்பார் பொடி மட்டும் போட்டு கூட பண்ணலாம் அந்த வெந்தய சாம்பார். அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடியோட கொஞ்சம் தேங்காய் இருந்தால் அதையும் சேர்த்து அரைச்சி அப்படியும் பண்ணலாம். வறுத்து அரைச்சி பண்ணணும்னு இல்லை, எந்த விதமாக வேணாலும் பண்ணலாம். எது நமக்கு ஈஸியாக இருக்கோ, எது நமக்கு டக்குன்னு முடியும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருது. ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றி வச்சிடுறேன். காரத்துக்கு மிளகும் போடுறோம், வரமிளகாயும் போடுறோம். ஸோ அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இன்னைக்கு வந்து பூசணிக்காய் தான் சேர்க்குறோம். தானே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் வெந்தய சாம்பார் மட்டும் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பூசணிக்காய், சவு எந்த காய் இருக்கோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து தேங்காய் வெளியே சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வறுத்த சாமான்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் வந்து பூசணிக்காய் வேக வச்சுருந்தோம் பாருங்கள், அது நல்லா வெந்திருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து புளி தண்ணியும் சேர்த்துருவோம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணியும் சேர்த்துருவோம். ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், ப்ரெஷர் நல்லா அடங்கிருக்கு. பருப்பும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். பருப்பும் வெந்தயமும் தெரியுதா? ஸோ நல்லா வெந்திருக்கு. புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து நம்ம இது வரைக்கும் வந்து உப்பே சேர்க்கலை. ஸோ இப்போ தேவையான உப்பை இப்போ சேர்த்துருவோம். நம்ம தேவையான உப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து வெல்லம். இது வந்து புளியோட ஏற்படுக்கிறதுக்காக சேர்க்குறோம். இது டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும். இப்போ அரைச்ச விழுதியும் சேர்த்துடலாம். அப்புறம் மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணி அப்புறமா சேர்த்துக்குவோம். இது கூடவே வந்து வேக வச்சிருக்கிற பருப்பும் வெந்தயமும் சேர்த்துடலாம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுருவோம். இது கூடவே வந்து இந்த பருப்பு தண்ணியும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் வந்து வெந்தய சாம்பார் ரெடி, நல்லா கொதிக்கிறது. இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கேன்னா இழுப்ப கரண்டி வச்சிருக்கேன். கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும் போதும். வெந்தயம் வந்து நம்ம எப்பயுமே ஒரு பிஞ்சு தாளிக்கும் போது போடுவோம் இல்லையா? தாளிக்கும் போது வெந்தயம் தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து வேக வைக்கும் போது வெந்தயம் நிறைய சேர்த்துருக்கோம். அதே போதும். ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய், கடுகு, மேலாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். நம்மளுடைய வெந்தய சாம்பார் ரெடி. ஆஃப் பண்ணிடுவோம். எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் எண்ணெய் விட்டோ இல்லைன்னா வந்து நெய் விட்டு இது பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லெண்ணெய் விட்டோ இல்லை நெய் விட்டோ பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் போட்ட கறி இல்லைன்னா காரக்கறி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வெந்தய சாம்பார் ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி நான் வந்து வெந்தய சாம்பார் எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ புதுசா பாக்குறவங்களுக்காக இப்போ வெய்ய காலம் வந்தது அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு ரீகேப் தான் நான் பண்றேன். இந்த வெந்தய சாம்பார் நம்ம அரைச்சு விட்டும் பண்ணிருக்கோம், சாம்பார் பொடி போட்டும் பண்ணிருக்கோம். நான் சொன்ன மாதிரி சாம்பார் பொடி போட்டும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சு விட்டும் பண்ணலாம். சரி வறுத்தெல்லாம் அரைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாம்பார் பொடியோட ஒரு 3 டீஸ்பூனோ 3 டேபிள் ஸ்பூனோ தேங்காய் சேர்த்து நீங்க அரைச்சிட்டு அது மாதிரியும் பண்ணலாம். ஸோ எந்த விதமாவும் பண்ணலாம். காய் வந்து ஆப்ஷனல். இருந்ததுன்னா நீங்க வந்து பூசணிக்காய், சௌ இல்லைன்னா வந்து பரங்கிக்காய், என்ன காய் இருக்கோ, வெண்டைக்காய், கத்திரிக்காய் எது இருக்கோ அது சேர்த்துக்கலாம். காய் இல்லைன்னா அது இல்லாமே கூட நீங்க இந்த வெந்தய சாம்பார் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். இப்ப வெய்ய காலத்துல வெந்தயம் வந்து நல்லா குளுமை, அதனால வந்து சேர்த்துக்கோங்க.